கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக வருடங்களுக்கு முன்பு கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். அப்பொழுது எங்கள் வீட்டிலே கரண்ட் இல்லை. மெழுகுத்திரி வைத்து தான் பைபிள் படித்து கொண்டிருப்பேன். நான் கேட்டேன், ஆண்டவரே, கரண்ட் வந்தால் நான் இவ்வளவு நேரம் படிப்பேன், எனக்கு இவ்வளவு வெளிச்சம் இருக்கும், அப்படி இப்படின்ற அநேக காரியங்களை அடுக்கிக் கொண்டே போனேன். கரண்டும் வந்தது, டிவியும் வந்தது. கொஞ்ச நாட்கள் சரியாக இருந்தேன். டிவி என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, வீட்லேயும் டிவி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டிவி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் வீட்டில் டிவி பார்ப்பாங்க, அது டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இது ஒரு இன்னொரு இடத்துல இன்னொரு நாட்கள் கழித்த பின்பு, ஆண்டவரே, எனக்கு ஒரு மச்சி போட்ட வீடு இருந்தால் நன்றாக இருக்கும், நான் மெத்தையிலிருந்து நான் உண்மை வானத்தை பார்த்து ஆராய்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னேன். மச்சி போட்ட வீடும் கொடுத்தார். கொஞ்ச நாட்கள் நடந்து கொஞ்ச நாட்கள் நடக்கவில்லை. ஒன்றை அதிலிருந்து புரிந்து கொண்டு விட்டேன், நான் ஏதோ ஒன்றை செய்வதற்கு வேறொன்றை காரணம் காட்டக்கூடாது என்று. அது இருந்தால் நான் இதை செய்திருப்பேன். என்னிடத்தில் அநேக பிரச்சனைகளுக்கு அது இல்லை என்றால் நான் கொடுத்திருப்பேன். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறபடினால் தான் நான் இந்த காரியங்களை செய்கிறேன், இல்லை என்றால் இதை செய்திருப்பேன். இப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதிலிருந்து என் வாழ்க்கை மிகவும் சிறப்பானது. எப்படி என்றால், என் கைக்கு நெருங்கியது எதுவோ அதை என் முழு பலத்தோடு செய்தேன். என்னிடத்தில் கரண்ட் இல்லை என்றால் மெழுகுத்திரி இருக்குமானால் மெழுகுத்திரியை மாத்திரம் பயன்படுத்தினேன். என்னிடத்தில் கொஞ்சம் திறமைகள் இருக்குமானால் நான் அதை மாத்திரம் பயன்படுத்தினேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பெரியதாக இருந்தாலும் என்னிடத்தில் கொஞ்சம் பலம் இருந்தால் நான் அந்த பலத்தை முழுமையாக பயன்படுத்தினேன். தேவன் என் மீதி பலத்தை அவராக வந்து செயல்பட்டார். அப்படியானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும், நம்மளை உயர்த்துவதற்கும், நம்மளை மேன்மையடைய செய்வதற்கும், நம்மளை வளர்ப்பதற்கும் இது இருந்தால்தான் இது நடக்கும் என்கிறது இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறதை எவ்வளவோ அதை நாம் பயன்படுத்தினாலே போதும். அதை நாம் முழு பலத்தோடு பயன்படுத்தினாலே போதும். ஏனென்றால் கொஞ்சத்தை கொண்டாயிலும் அநேகத்தை கொண்டாயிலும் அவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையையும் தேடுங்கள். இனி உங்கள் வாயிலிருந்து இது இருந்தால் இதை செய்திருப்பேன், எனக்கு இந்த பிரச்சனை இல்லாவிட்டால் இதை கொடுத்திருப்பேன், அந்த பணம் வந்தால் இதை செய்வேன், இப்படி ஏதாயிலும் சொல்லிக்கொண்டே இருக்காதிருங்கள். உங்கள் கையில் இருக்கிறது என்ன, உங்களிடத்தில் இருக்கிறது என்ன, அதை கொண்டு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை நடப்பிப்பார். நீங்கள் அவர் காரியங்களை நடப்பிக்கும்படியாக உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென்.